ஒரு சின்ன மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மண்டபத்துக்கு மேலேயே அப்படியே வந்து மரம் வந்துருச்சு. அதனால் இந்த இங்கு பழம்னு சொல்லுவோம். இந்த இங்கு பழத்தை வந்து இங்கே இந்த வாழை மரம் இருக்குது. நல்லா ஜம்முன்னு இருக்குது வாழை மரம். இந்த வாழை மரத்தை வந்துட்டு மக்களே, அதான் மக்களே, இந்த கோயில் வந்து நம்ம இந்த அம்மனை எங்கே என்னன்னு சொல்லி வழிபடுறாங்கன்னா முச்சந்தி அம்மன் சொல்லி சொல்கிறாங்க. வணக்கம் மக்களே, எல்லாரும் டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வாலாஜாபாத் என்ற ஊர் தாண்டி ஒரு 6-7 கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிபுரம் மாவட்டம் முச்சந்தி அம்மன்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம் என்னென்னா, இந்த கோயிலில் வந்து அம்மன் வந்து ஒரு குகை அம்மன். ஒரு சின்ன மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த மண்டபத்துக்கு மேலேயே அப்படியே வந்து மரம் வந்துருச்சு. அதனால் இந்த பார்க்குறாங்க, பெருசாக பார்க்குறாங்க. சரி, நம்ம பார்த்தேன், எதர்ச்சியாக ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, நம்மளும் வந்து பார்க்கலான்னு சொல்லி அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த ரோடு உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் வந்து கூகுள் மேப்பில் காமிக்கிற ரோடு. நிறைய பேர் நான் பார்த்த வீடியோலேயே போட்டிருந்தாங்க, இந்த சைடு வராதிங்க, இந்த சைடு வந்து வழி இல்லை, கொஞ்சம் கோளாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் சரி ஓகே என்னவா இருக்க போது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சைடு வந்தேன். ஆனால் அவங்க சொன்னது ரொம்ப உண்மை தான். இங்கே ஒரு அக்காக்கிட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயின் ரோடுக்காக போயிட்டு போங்க, ஈஸி பக்கமாக கோயில் பக்கத்துலேயே போய் நின்றுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் அப்படி போகலாம் தான் சொல்லி பார்த்தேன். ஆனால் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டரில் கோயில் இருக்குது. நம்ம எதுக்காக இது பண்ணணும், சரி இந்த ஆற்றை கடந்தே போயிடலாம் காலால் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே போகலான்னு சொல்லி முடிவு. நம்ம இந்த தண்ணியை கடந்து போயிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சுக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் அவ்வளோதான் மக்கள். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் அவ்வளோதான், அதுக்குள்ளே தான் இருக்கும். பாசி வழுக்குமான்னு பார்த்தேன், வழுக்கலை மக்களே. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ஆற்றை கடந்து வந்தாச்சு. இந்த இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே தான் அந்த கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு பக்கத்தில் அங்கே ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு வந்து ரோடே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஆற்று கடந்து வர்றது வந்து ஒரு ஈஸியான விஷயந்தான். நீங்கள் அதையும் கொஞ்சம் சிரமமாக நினச்சிங்கன்னா இதோ இங்கே பாருங்கள், அதோ அங்கே மாடு அங்கே ஒன்று நின்றுங்கிறது பாருங்கள். அந்த சைடு வந்துட்டு இப்படி அந்த சைடு வராமல் அந்த மெயின் ரோட்லேயே அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாலம் பக்கத்தில் இந்த சைடு இந்த ரோடு வரும். இந்த ரோடு வந்து இப்படி ரைட் கட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, அது என் கண்ணுக்கே தெரிகிறாங்க அந்த கோயில். அந்த கோயிலில் கூட்டமாகவும் இருக்குது, ஆளுங்களாங்கிறாங்க. நம்ம அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. நல்லா 2 சைடும் வயல் மக்களே, 2 சைடும் வயல், நடுவில் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இது வந்து ஃபேமஸாக பார்க்குறாங்க, அதனால் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு தான் வெயில் மக்களே. ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த அம்மனோட பேர் வந்து என்னென்னா முச்சந்தி அம்மன் கோயில். அந்த மரம் பெரிய மரம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன இப்போ வழிபாடு வச்சுருக்காங்க. முன்ன இருக்கிறவங்கெல்லாம் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இயற்கையாக என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த மரத்தை அந்த கோயில் வந்து அப்படியே ஒரு கூடாரமாக மேலே வந்து சூழ்ந்துருச்சு மரம் வந்து. அப்படியே இது வந்து அப்படியே பிரசித்தி பட்டு ஒரு ரொம்ப பவர்ஃபுல் அம்மன்னு சொல்கிறாங்க. வாங்க மக்களே, நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். பின்னாடி சவுண்டு என்ன கேட்டிருக்கு பார்த்தீங்களா? என்ன சவுண்ட்? தண்ணி பாருங்கள் மக்களே, தண்ணி எவ்வளோ வேகமாக போயிட்டு பாருங்கள். தண்ணி பயிர் தென்னந்தோப்புக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இன்னும் நல்லா இருக்கு மக்களே. இந்த செடி வந்து இங்கு பழம் சொல்லுவோம் மக்களே. நம்ம இங்கே நாங்கள் சின்ன வயசில் இங்கு பழம்னு சொல்லுவோம். இந்த இங்கு பழத்தை வந்து
இயற்கை சாயங்க தலைக்கு இதுவாக இருக்கும். அங்கே கோயிலாண்ட ஆள் இருக்காங்க. வாங்க மக்களே, கட் பண்ணாமல் நான் அப்படியே போகிறேன். உங்களுக்கு அந்த கோயில் அங்கே தெரியுது, அந்த கோயில் அங்கே தெரியுது பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, நம்ம கிட்ட வந்துட்டோம். மக்களே பின்னாடி இருக்குது பாருங்கள், அதான் கோயில். அங்கே வந்து ஒரு 2 பசங்க வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே விளாக் பண்ணுறதுக்கு லைட்டாக கூச்சமாகவே இருக்குது. சரி ஓகே, அதனால் நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கிறதுக்கும் இதுவாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா பின்னாடி வயலில் எப்படி போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. ஏன் இது மாதிரி போடுறாங்கன்னா, இது காற்றுல சத்தமாக ஒரு சவுண்டு வரும். சவுண்டு வந்ததுன்னா அந்த பறவைகள்லாம் வந்து சவுண்டு வருது, ஆள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி போயிடும். அதுக்காக தான் அதை போட்டிருக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மூளைக்கு எட்டின அளவுக்கு அதை நான் சொல்கிறேன். மக்களே, இந்த கோயில் வந்து நல்லா அமைதியாக இருக்குது மக்களே. நல்லா சூப்பராக இருக்குது அந்த கோயிலில். பசங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. அவங்க 2 பேர், அவங்க அந்த பசங்க அதில் ஒரு பையன் வந்து என்ன யூடியூப் சேனலா அடிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே, இந்த வயல் அப்படியே பக்கத்தில் சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்தேன். அங்கே நின்று வ்ளாக் பண்ணுறதுக்கே அப்படியே கூச்சமாக இருக்குது மக்களே. இந்த தோட்டம் நல்லா இருக்குது மக்களே. அது அப்படியே நடந்து போயிட்டு அங்கே ஒரு சின்னதாக பனை மரம், அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, பம்பு செட்டாக தான் இருக்கும். அந்த பம்பு செட்டை போயிட்டு அப்படியே லைட்டாக விசிட் பண்ணலாம் மக்களே. அங்கே அந்த வயசானவங்க வேறு பார்த்துனே இருக்கிறாங்க நம்மளை. இங்கே இந்த வாழை மரம் இருக்குது, நல்லா ஜம்முன்னு இருக்குது வாழை மரம். இந்த வாழை மரத்தை வந்துட்டு அங்கே துணி காஞ்சிட்ருக்கு மக்களே. நான் துணி காஞ்சங்கிறது ஆள் யாரோ வராங்கன்னு நினச்சிட்டேன் கட்சியில். இந்த பம்பு சண்டை மருந்து இருக்குது பொழுது மக்களே. அப்பா, இந்த இடத்துல இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் வரவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே வந்துட்டு அந்த கோயில் வரைக்கும் காமிச்சிட்டு போயினே இருப்பாங்க எல்லோரும். நான் இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு நிலம் ஒன்று இருந்தது, இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருந்தது, அதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரம் கிட்ட இருக்குது. ஒரே ஒரு சின்ன மரம், அதில் வந்து குலை தள்ளி இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. அந்த பசங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தோம்னு நினச்சிங்களேன், டைம் ஆகிடும். ஒரே டார்ச்சர் மக்களே. எனக்கு விருப்பமே இல்லை துளி கூட. அந்த ஜஸ்ட் சைட்லேருந்து கால் வந்துனே இருக்குது. அவ்வளோதான், நான் சொன்னேன்ல டைம் ஆயிடுச்சு. 12 கிட்ட டைம் ஆக போகுது. நம்ம 2 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். 2 மணிக்கெலாம் போயிட்டு 3 மணிக்கு பாப்பா ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். என்ன மக்களே, நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. வெயில் பட்டையை கிளப்புது, ஜோராக அடிக்குது வெயில். மக்களே, இங்கே உள்ள அம்மன் உள்ள நுழைவாயு உள்ளே தான் வந்துட்டு இப்போ உட்காந்துட்ருக்கோம். ரொம்ப பவர்ஃபுல் அம்மன் மக்களே. உள்ள அம்மன் இருக்காங்க.
அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாள் இல்லை, நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள், குறி சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னாங்க. வந்து அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது. எப்படி இருக்க பாருங்கள் இடம் மக்களே. அதான் மக்களே, இந்த கோயில் வந்து நம்ம இந்த அம்மனை எங்கே என்னன்னு சொல்லி வழிபடுறாங்கன்னா முச்சந்தி அம்மன் சொல்லி சொல்கிறாங்க. ஏன் முச்சந்தி அம்மன்னா, அம்மனுக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒரு சின்ன கோபுரம் மாதிரி கட்டியிருக்காங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடிக்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே இயற்கை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா மரம் வந்து வளர்ந்து இதாகிட்டுருக்கு. அதான் மக்களே. இந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. இங்கெல்லாம் தீபாவளி காமிச்சதுனால அப்படியே கருப்பாக இருக்குது. இல்லை அம்மன் முச்சந்தி அம்மன். இது தாண்டி உள்ளே போக முடியாது மக்களே. உள்ளே இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து விளக்கெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அங்கே உள்ளே போயிருக்காங்க ஆளுங்க. உள்ளே வேல்லாம் போட்டு இருக்குது. தீபாவளி காமிச்சது இது வந்து தட்டு. இங்கே வந்து கோயிலுக்கு தொட்டிலாம் கட்டி போயிருக்காங்க மக்களே. காலத்தில் இது வந்து வெறும் ஜஸ்ட்டு சின்னதாக இந்த கோயில் மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ பக்கத்தில் ஒரு புதுசாக கோபுரம் இருக்குது. அந்த கோபுரம் வந்து இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஒரு 8 மாதம் தான் ஆகுதான் சொன்னார் தம்பி. பாருங்கள் இந்த கோயில் எப்படி இருக்குன்னு, பழசாயிட்ருக்கு. மரத்துக்கு எதிர்க்கவே ஒரு வழிபட வச்சுருக்காங்க. என்னடா இது? கிளம்ப வேண்டியது தான். மக்களே, இது வந்து புதுசாக செஞ்ச மண்டபம். இது புதுசாக மக்களே, இந்த மண்டபம் வந்து இப்போ தான் புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண மண்டபம் இது. மக்களே, கோயிலை பார்த்துட்டு ரிட்டர்ன் போயின்ட்டுருக்கோம் மக்களே. இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் மக்களே நம்ம வீட்டுக்கு. நான் போயிட்டேன். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்.
இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மக்களே, நான் கூடிய விரைவில் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹனி vlog. See you soon மக்களே. Love you all.